வாங்க இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி பார்ப்போம். எப்பவும் போல் நம்ம பாஸ்தா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக வேக வச்சு எடுக்கணும். சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கியூப் வந்து பட்டர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கார்லிக். அதில் வந்து இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். எனக்கு பத்தலை, நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காசி வச்சுருக்க பாலை இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு பார்த்துட்டு இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஓரிகனை சேர்த்துக்கலாம். ஏன்னா இது இட்டாலியன் டிஷ்ன்றதுனால ஓரிகனை கண்டிப்பாக இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக பட்டர், வெங்காயம் நான் வந்து க்யூபாக மீடியம் சைஸ் போட்டிருக்கேன். கேப்சிகம் சேர்த்து உப்பு பெப்பர் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சாஸ் இதில் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வச்சுருக்க பாஸ்தாவை இதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும், லோ ஃப்ளேமில் வேணால். நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா திக்காக நம்ம பாஸ்தாவோட கரெக்டாக ஓட்டிடும். இப்போ நான் வந்து மொசரல்லா சீஸ் போட்டிருக்கேன், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல்